தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 8ஆம் தேதி. ஜெபத்தில் தேவனை எதிர்கொள்ளுதல். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவனோடு ஆலோசித்து விவாதித்து அவரிடத்தில் கேள்வி கேட்டு அவரோடு மாறுபட்ட கருத்து கொள்ள துணிகிற அளவுக்கு அவரிடம் நெருங்கக்கூடிய ஒரே மனிதன் ஜெபிக்கிற மனிதன்தான். மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஜெபத்தினால் தலைவிதியை மாற்றியிருக்கக்கூடிய போது சகலமும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறது என்று நினைக்கும் ஊமைகளைப் போல உள்ளவர்கள். மெய்யாகவே ஜெபிக்கிறவன் தலைவிதியை மாற்றி அமைக்கிறான். ஜெபம் உங்கள் தலைவிதியை உருவமைக்கிறது. ஜெபம் தேவனை கிரிய செய்ய அழைத்து வந்து அவர் எளிதாக வசதியாக கிரிய செய்ய உதவுகிறது. அவரது வாசற்படியில் நித்தமும் விழித்திருக்கும் மனிதனால்தான் எதிர்க்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கிறவனுடைய இருதயம் தேவனது எண்ணங்களால் நிறைந்து தேவனுடைய அலைவரிசையில் துடிக்கிறது. தேவன் இப்படிப்பட்ட மனிதனை தனக்கெதிரே உள்ள மேஜையில் அமர செய்து ஆபிரகாமுக்கு செய்தது போல தம் ரகசியங்களையும் திட்டத்தை குறித்த ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்கிறார். மோசே பரிந்து மன்றாடியதைப் போல தன்னை சேவிக்க தவறிய மக்களுக்காகவும் தன்னை நெருக்க தேவன் அவனுக்கு அனுமதி அளிக்கிறார். ஒரே ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு பரலோகத்திலே எவ்வளவு மதிப்பு என்று பாருங்கள். மோசேயின் ஜெபத்திற்கு பதிலாக ஒரு தேசத்தை வாழ வைக்க தேவன் தீர்மானிக்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர எலியா என்னும் வல்லமையான மனிதனுக்கு அவரிடம் அளிக்கிறார். மனம் சோர்ந்து போய் ஜெபிக்கும் யோனாவையும் அவர் மென்மையாக அணுக கரிசனை கொள்கிறார். எல்லாம் இந்த பரிசுத்தவான்கள் ஜெபத்தினால்தான். மாபெரும் பலவீனம் ஜெபிப்பதிலுள்ள பலவீனமே. உங்களை மட்டுப்படுத்தும் எல்லா காரியங்களையும் கடந்து ஜெபம் உங்களை கொண்டு செல்லுகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.